மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9ஆம் இடங்கள் ஒரு 5 கிரகத்தோட சேர்க்கை. ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டெக்னிக்கலா சில விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் வந்து டேட்டா கொடுத்துட்டா போதும், அவங்க ஓகே மேடம் டிக் போட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் இழுத்து இழுத்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலக்கார பசங்கனால நான் டக்குன்னு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி நகர்கிறார். அதானே பார்த்தேன், என்னடா இவ்வளோ அறிவாளின்னு சொல்லும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா. அறிவாளி தான், அதெல்லாம் மாற்றிக்கிறதே இல்லை. யாருக்கும் இல்லாத அறிவு மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு இல்லையா? அந்த வகையில இந்த தடவை கொஞ்சம் ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி நகர்றாரு. ரைட்டா தப்பா? ரைட்டு தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மறைந்த புதன் பெருத்த லாபம். மறைந்த புதன் தான் பெருத்த பணத்தை கொடுப்பாரு. ஓகே, அதனால மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நீங்க நம்பவே நம்பாதீங்க. ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி போறது ரைட்டா தப்பா? சூப்பர். ஆனா அந்த ராசிநாதன் ஃபர்ஸ்ட் இப்ப யாரோட சேர்ந்திருக்காருன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் முதல்ல நான் தான் அந்த வரேன் அப்படின்ற மாதிரி போய் மாட்டிக்கிட்டது யாருன்னா நம்ம ராசிநாதன் தான் ராகுட்ட. அதுக்கப்புறம் தான் 12ஆம் வீட்டதிபதி, 11ஆம் வீட்டதிபதி, 10ஆம் வீட்டதிபதி சொல்ல வேணாம், ஊரெல்லாம் சுத்திட்டு வர லேட் ஆயிடும். அதனால திரும்ப வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டதிபதி எல்லாத்தையும் சேர்த்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மட்டுமா?